எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு உங்களுக்கு நான் வந்து இது ஒன்றும் எந்த கம்பெனியும் வந்து வச்சு நடத்தலை. சரியா? உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெங்கே கம்பெனிஸில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ ஏதாச்சும் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஸோ ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. சரியா? ஸோ டவுட்ஸ் வேணும் அப்படின்னா நான் கனெக்ட் வித் மீன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கேளுங்க. நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். டோன்ட் ப்ளீஸ் என்னோடய வாட்ஸ்அப்பை ஸ்பேம் பண்ணாதீங்க. சரியா? நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கே கனெக்ட் வித் மீன் இருக்குல்லையா, அங்கே கேளுங்க. அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க. ஓகேவா? மற்ற டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கனெக்ட் வித் மீன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஸ்லாட் புக் பண்ணி அங்கே வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மீ, ப்ளீஸ் ஃபாலோ திஸ். ஓகே. இந்த கம்பெனி எங்கே இருந்து அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து. சரியா? டிசிஎஸ்ல இப்போ 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த 2025க்கான ஓப்பனிங்ஸ் வந்து ஹையரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து என்ன பிசிஏ பிஎஸ்சி முடிச்சிருந்தா கூட வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மெயினான நம்ம திங் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் வேணுங்கிறவங்க நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்து வாங்கிக்கோங்க. 149 ருபீஸ் வந்து அது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஓல்டு ரெஸ்யூம் பிடிஎஃப், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். ஓகேவா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? பட் வைக்கிறது வந்து பெட்டர். ஓகே. இது வந்து ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி சம்திங் எது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து 50%க்கு மேலே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். ஓகே. இதில் வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய ரோல்ஸுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்குனால பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் டீம் ஒர்க்கு, எல்லாத்துக்கூடயும் அனுசரித்து வேலை பார்க்குற ஒரு இது இருக்கணும். அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அஷூரன்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அப்ளை லிங்க்குன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அஸ் யூஷுவல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பேஜ் தான் வந்து ரீடைரக்ட் ஆகி வரும். இதில் ஜஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், நிறைய ஜாப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் தான் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம் பார்த்து எந்த ரெஸ்யூம் வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்து அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான நம்ம அப்ளை பண்ணுறதுல முக்கியமான ரோல் எது ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம் தான். ஸோ ரெஸ்யூம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே. இப்போ வெரிஃபை கொடுத்துக்கலாம். வெரிஃபை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்க்ரோல் டவுன் பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி 3 பேஜ். ஓகேவா? ஒன்லி 3 பேஜஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி வந்து அப்ளை பண்ணுங்கள் பொறுமையாக. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு டைமர் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து இன்னும் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேசிக்காக வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் மட்டும் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சரியா? வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் ஜாப் வந்து என்கிட்ட எந்த ஜாபும் கிடையாது. நானும் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ வந்து என்னால் ஹெல்ப் தான் பண்ண முடியும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்ல தான் முடியும். நான் வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வாங்கி தர முடியாது. சரியா? எல்லா கம்பெனிலையும். ஓகே. ஏன்னா நான் எந்த கம்பெனிஸும் வந்து ரன் பண்ணலை கைஸ், புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷனை. வெரிஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவர் பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ போடுறவங்கலாம் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி வாங்கி சேல் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறையா வந்து அதுக்கு வந்து சும்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் அப்படிலாம் சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆள் சேர்க்க சொல்லுவாங்க, ஆள் சேருங்க, அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். சரியா? மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு ரேட் அண்ட் இந்த மாதிரி ஜாப் தான் வந்து. ஓகேவா? எலி ஓட்டம், ரன்னிங் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து எதுவும் போட்டு ஏமாற்ற யாரையும் விரும்பலை. அதனால் நான் வந்து
கம்பெனிஸில் போஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் அதுக்கு வந்து அப்ளை பண்ணி ரெகுலராக எல்லோரும் ஐடி ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்களோ அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி எதுவுமே நம்ம போகிறது கிடையாது. ஓகேவா? மற்றபடி ஏதாவது ட்ரஸ்டடாக இருந்துச்சு தெரிஞ்சிச்சுன்னா போடலாம். பட் ட்ரஸ்டடாக மோஸ்ட்டாக எதுவுமே கிடையாது. ட்ரஸ்ட்வர்த்தி ஜாப் எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கம்பெனிஸ் தான் யூஸ்வலாக ஹையர் பண்ணுறாங்களே அதை மட்டும் தான் போடுவேன். ஸோ அதை மட்டும் நான் வீடியோலேயே சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது எல்லாமே. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பாட்னா அதான் ரெஸ்யூம் மட்டும்தான் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதுவும் வந்து நானே ரெடி பண்ணி தருவேன். அதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கெட் லிங்க் கொடுத்துட்டு பேக் கொடுத்துருங்க. திரும்ப கெட் லிங்க் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கெட் லிங்க் கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஓகே, இதில் தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஃபார் சயின்ஸ் கிராஜுவேட் ஃபார் த பேட்ச் ஆஃப் 2025 இருக்கா, இது மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ரெஜிஸ்டர் நவுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுலேயும் ரெஜிஸ்டர் நவுன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐடி ரிலேட்டடாவா இல்லை பிபிஏ பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ் ரிலேட்டடாவான்னு கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஐடி எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. சரியா? கொடுத்துட்டு இது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மெயில் ஐடி போட்டு ஓடிபிக்கு போட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். சரியா? இந்த மாதிரி சில கம்பெனிஸ்க்கெலாம் வந்து நிறைய பெரிய டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். சரி, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் வித் மீன் கீழே இருக்குது. அதில் வந்து மீட்டிங் வந்து என்னோட ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 15 மினிட்ஸும் இருக்குது, 30 மினிட்ஸும் இருக்குது. நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன எப்படி அப்ளை பண்ணணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் குவாரிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஐடி சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா கூட இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இப்படி தான் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்தர் ப்ராசஸ் தான் என்னென்னா டெஸ்ட் இருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட், கோடிங் டெஸ்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.